ஒரு பாடலை பாடும். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்கிறான் பாடல். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதான, பூரண சமாதான புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவரே, தேவ வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ஆடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது,
அல்லேலூயா. இன்னொரு பாடலை மாத்திரம் பாருங்கள். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமேங்கிறது அந்த பாடல். நம்ம திருந்த பாடல்னா கரங்களை தட்டி பாடி கர்த்தரை சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் தெரிந்த பகுதி ஏற்கனவே தம்பி பேசியிருக்கிறான். அதை நான் ஏற்கனவே ஒரு நாள் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு சின்ன பிரசங்கம்தான், சிம்பிளான எல்லாத்துக்கும் புரியும்படியான ஒரு பிரசங்கம். போன வாரத்தில் கொஞ்சம் பேசுனது நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சது எனக்கு தெரியாது. சில நேரங்களில் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் சிலவங்களுக்கு புரியாது. புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனாலும் அதில் ஒன்று புரிஞ்சிருக்கு நல்லா. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அது அவங்களே சொல்லிட்டு போன ஒரு காரியம். உண்மையிலே இப்போ ஆண்டவர் அவங்களோடு பேசியிருக்கிறார். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இது ஏற்கனவே பேசப்பட்டது. தம்பி முதல்ல பேசியிருக்கிறான். நான் அதில் வித்தியாசமாக பேசுகிற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரம் அந்த 37, 38. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு காரியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். திரளான ஜனங்கள் அந்த பாதையிலே போய் கொண்டிருக்கும்போது அவன் கேட்குறான், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது என்ன சம்பவம்? ஆட்கள்லாம் ஓடுறாங்களே, ஆட்கள்லாம் நிறைய போகிறாங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போது அவன் சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு போகிறார், ஆண்டவராக இயேசு போகிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது இயேசு போகிறார் என்று அவன் அறிந்த உடனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் என்ன செஞ்சான்? கூப்பிட்டான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவர் தாவீதின் குமாரன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏன்னா அவ்வளோ நேரத்துக்குள்ள சுவிசேஷம் அவனுக்கு அவ்வளவா சொல்லப்பட்டிருக்கார். இயேசு போகிறார் என்பது தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன், எனக்காக தாவீதின் வம்சத்திலே வந்த குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர், எனக்காக மரிக்க போகிறவர், எனக்காக இரத்தம் சிந்த போகிறவர், எனக்காகவே அனுப்பப்பட்டவர் என்று அறிந்து அவன் கூப்பிடும்பொழுது, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவன் மிகவும் சத்தமிட்டு அவன் எது செஞ்சான்? கூப்பிட்டான். அதிகமாய் சத்தமிட்டான். அவனை அதட்டினார்கள். ஆனால் அதட்டினாலும், அவனுக்கு தடையை ஏற்படுத்தினாலும், அந்த தடைகளுக்கு மத்தியில் அவன் என்ன செஞ்சான்? அதிகமாக கூப்பிட்டான். எனக்கு இறங்கும் இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அதிகமாய் கூப்பிட்டான். அதாவது தாவீதின் குமாரனாக இருக்கிற இயேசு நமக்கு இறக்கம் காட்டுகிறவன். அவன் அதைத்தான் கேட்குறான், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக, இரக்கத்தின் தெய்வத்தை இயேசுவை அவன் நோக்கி மிகவும் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான், எனக்கு இறங்கும். நான் கண்ணாக்கள் கூட அந்த செய்தியில் கூட நான் போட்டிருந்தேன் அந்த இரக்கத்தை குறித்து. அதாவது எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் உண்மையை என்ன செய்யும்? நோக்கி கொண்டு இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை
நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கர்த்தாவே எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், இரக்கத்தினால என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற வரைக்கும், உம்முடைய இரக்கத்தினால என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற வரைக்கும் நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கத்தினால நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். இரக்கத்தினால, கிருபையினால நம்முடைய எண்ணங்களை அவன் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், நீர் எனக்கு உதவி செய்கிற வரைக்கும் நான் உண்மையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இரக்கத்தினால எனக்கு உதவி செய்யும், இரக்கத்தினால எனக்கு அற்புதங்களை செய்யும். உங்கள் இரக்கத்தினால நான் என் எதிர்பார்ப்பு நடக்கட்டும். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். 67 வாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும், நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய இரக்கத்தினால என்னை ஆசீர்வதியும், உம்முடைய இரக்கத்தினால எங்களை பிரகாசிக்க பண்ணும். இரக்கத்தின் தேவன், இரக்கம் காட்டுகிற தேவன். இந்த குருடன் சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நீர் எனக்கு இரக்கம் காட்டுன்னு சொல்லி கேட்கிறான். மிகவும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான், சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், இயேசு இரக்கம் காட்டுகிறவர். அவருடைய இரக்கத்தினால நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாலும் இரக்கத்தினால, கிருபையினால நம்மை பாதுகாத்து, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தாலும் மன்னித்து அவர் எம்மட்டும் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதற்காக செய்ததையே நம்ம செய்யக்கூடாது. ஆண்டு இரக்கம் காட்டுகிறார் என்பதற்காக செஞ்ச தப்பை நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம என்றைக்குமே தவறை நியாயப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்பொழுதும் அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர் என்று நம்ம சொல்ல முடியாது. அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே முன்னால் ஒரு காரியத்தை அவர் ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறேன். ஒரு தவறு பண்ணினவன் இல்லையா, கூட்டிகிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனோன்னே வாசலில் நிற்கிற அந்த வக்கீல் கேட்பாங்க, என்ன தவறு பண்ணால், அந்த மாதிரி தவறு பண்ணால். சரி பரவாயில்ல, மன்னிச்சு அவர் என்ன செஞ்சுங்க, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு விட்டுருவாங்க. பழையபடி அவன் அதே தவறை பண்ணிட்டு வருவான். அவனை பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அவனை பார்ப்பாங்க, பெரிய இந்த விட்டுருங்க அப்படின்னு விட்டுருவான். அப்புறம் அவன் நினைப்பான், திரும்ப திரும்ப செல்வான். சரி நமக்குன்னு ஒருத்தர் வழக்காடுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்குன்னு வாசலில் ஒருத்தர் நிற்பார் அப்படின்னு திரும்ப திரும்ப தவறு பண்ணிட்டு பிடிச்சி கொண்டு போவாங்க. இவனுக்கு உதவி செய்தவர், இதுவரைக்கும் உதவி செய்தவர், விடுங்கன்னு இரக்கம் காட்டினவர் அவர் நீதிபதியாக இருப்பார், நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருப்பார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் இரக்கத்தினால, கிருபையினால் நமக்கு உதவி செய்யலாம். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கலாம். ஆனால் நாளைக்கு நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்ம இரக்கம் காட்ட முடியாது. மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? ஒரு ஊழியக்காரன் சொன்னேன், எனக்கு தெரியாது, ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அதை கூட சொல்கிறேன் இல்லையா. அப்போ நமக்கு இதுவரைக்கும் பரிந்து பேசுகிறவர், இதுவரைக்கும் நமக்கு பரிந்து பேசுகிறவர், இரக்கப்படுகிறவர், கிருபை உள்ள தேவன், நாளைக்கு அவர் நீதி செய்கிற தெய்வமாக சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது நாம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர் தண்டனை கொடுக்கிறவராக தானே செய்ய முடியும், இருக்க முடியும். கர்த்தருக்கு உண்டாவதாக. சொல்லுவையா. அல்லேலூயா. இன்னைக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். அப்போ சத்தமாக கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 147:9 கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன செய்கிறாராம், அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியால வாசிக்கிறோம் 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு
உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ நீ எட்டாதமான பெரிய காரியத்தை நான் என்ன செய்வேன், நான் உனக்கு அறிவிப்பேன். கர்த்தனாவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம், ஆபத்து நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, இல்லையா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. நீ என்னை மகிமைப்படுத்தும்படியாகவே நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. அப்போ கூப்பிடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறவர், இரக்கத்தினால பதில் சொல்லுகிறவர், அற்புதங்களை அவர் செய்கிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக அந்த 41 வாசிப்போம். 41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். அவரை ஆண்டவராய் அவனை ஆண்டவர், அதாவது ஆண்டவராக அவன் என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், உம்மால் நான் பார்வையடைய வேண்டும், உம்மால் முடியும். அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு அற்புதங்களை செய்கிறோம். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நாட்களிலே, இந்த நாட்களிலே நாம் கூப்பிடுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும்னு சொல்லி என்ன செய்யணும், அவர் ஆண்டவராக ஏற்றுக்கணும். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்கிறான். நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே, நான் குணமடையணும் ஆண்டவரே என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக கீழே வாசிப்போம். அது அடுத்த வசனம் 42 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடையவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மூன்றாவது, ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்தான். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும், நாம் ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாலும், விசுவாசம் என்பது நமக்கு தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை சொந்த இரட்சகராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாட்களில் கூப்பிடுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவது அவனுக்குள்ள விசுவாசம். அவன் ஆண்டவராய இயேசுவை அவன் விசுவாசித்தான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்லும்போது, நீ என்னை விசுவாசிக்கிறானே இல்லை கேட்கல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நீ பார்வையடையவாக என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம யோவான் 11 வாசிக்கிறோம் இல்லையா, அதான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அதே போல் ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற பதட்டம் அடையமான். ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, தடுமாற்றம் இருக்காது. அவன் எப்பொழுதுமே ஒரு அதாவது எப்படி சொல்லலாம், அதை தாங்க நிற்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பதட்டம் ஏற்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு பதட்டம், என்ன நடக்கும், ஏது நடக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த பதட்டம் என்ன செய்யாது, வரவே வராது. எல்லாம் ஆண்டவராக இயேசு பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் அனுபவங்களில் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் எந்த விதத்திலையும் பதட்டம் அடையாதபடி அப்படியே நிற்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார், கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனால் தேவன் அநேக காரியங்களே கூட இருந்து காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
இரக்கத்தோடு இறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய இயேசுவை அவன் மிகவும் அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டாலும், ஆண்டவராக சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டாலும், மூன்றாவது அவன் அவரை விசுவாசித்தான். விசுவாசிக்கிறவன் பதறான். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரை நம்புகிறதால எல்லாம் நடக்கும். ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும். தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நாம் பார்த்துருக்குறோம். ஒரு பிடித்தமான வசனம், நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரியம் அதுதான். அந்த வாசிங்க ரோமர்கள் நிருபத்திலே அந்த 4ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 18வது வசனத்தை வாசி. 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். கீழே வாசிங்க 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் என்ன செஞ்சான்? அவன் நம்பினான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் நம்பி அவன் விசுவாசத்திலே அவன் பலத்தான், வல்லவனானான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு அற்புதங்கள் செய்வதற்கு முன்பதாக, நன்மைகளை பெறுவதற்கு முன்பதாக நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு எதிராக இருந்தது. தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கும் அவனுடைய சரீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 100 வயது ஆயிற்று. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசப்படாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவரை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நாளைக்கு தேவனை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இப்போ நாம் எப்போ மகிமைப்படுத்துவோம்? நம்ம எப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்? இப்போ ஒருத்தங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை கொடுக்கும் பொழுது தேங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம நன்றி, நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நானும் சொல்லுவேன், அப்படி தானே? எல்லாம் சொல்லலாம், தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லை? இப்போ ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம அப்படி தான் வரோம். நன்மை பெற்ற உடனே ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஸ்தோத்திர காணிக்க வைக்கணும். அதாவது ஸ்தோத்திர காணிக்கைன்னா நன்றி காணிக்க. தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி. நம்ம சேவையில் நன்றி காணிக்கலாம் தெரியாது. ஸ்தோத்திர காணிக்கைனா என்னங்கிறது நம்ம சேவையில் 1-2 வச்சு தான் தெரியும் இல்லையா? மற்றவங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஸ்தோத்திர காணிக்கான என்னன்னு தெரியாது. அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, அது நமக்கு வேண்டாம் இல்லையா? ஆமாம், அது கர்த்தருடைய காரியம். ஆனால் ஸ்தோத்திர காணிக்கை இல்லையா? ஒரு காரியம் நடந்தால் ஒரு ஸ்தோத்திர காணிக்கை அப்படி முன்னால் கொண்டு போய் தட்டில் வைப்பாங்க. இது ஸ்தோத்திர காணிக்கை. நன்றி, எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி, அதுக்கு ஸ்தோத்திர காணிக்கை. ஆனால் ஆபிரகாம் எப்போ ஸ்தோத்திர காணிக்கை பண்ணால், ஒன்றும் பெறாமல் இருக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தினான். அதுதான் விசுவாசம். ஆமென்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குழந்தைய கையில் வாங்கவே இல்லை, வாங்கின மாதிரி நினச்சி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். தேவன் அவனை வெட்கப்படுத்தவே இல்லை. ஆமென்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். நம்ம சாதாரண காரியத்தில் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? கள்ளி தட்டிச்சு கீழே விழுற மாதிரி போனேன், அப்புறம் நின்றுக்கிட்டேன் இல்லையா? இதைத்தான் நம்ம பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சாட்சி நல்ல விசுவாசம் வேணும். அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, தேவன் சொன்னதை அவர் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் தந்ததாக நினைச்சு அவரை மகிமைப்படுத்தி அவரை விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். அவன் விசுவாசி அல்ல, விசுவாசத்தில் வல்லவன்.
ஒரு வல்லமையான விசுவாசி. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர்ந்தான், விசுவாசத்தில் அவன் பெருகினான். சீசர்களை சொல்லும் போது விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்ம அந்த விசுவாசம் எனக்குள்ள வளரணும், விசுவாசம் எனக்குள்ள வளரணும். வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்பதாக கர்த்தர் தந்ததாக நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு வேணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம்னாலே ஆபிரகாம் தான் கொண்டு வரும் இல்லையா? ஆமாம். அதான் எபிரேயரில் அந்த 12 வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 12 அந்த 1 வசனத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு அவரை நோக்கி ஓடுவோம். இத்தனை திரளான சாட்சி. 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியல் இல்லையா? விசுவாசப்பட்டி விசுவாசத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கிறதே நான் சொல்றார். இவ்வளவு திரளான சாட்சிகளை நீங்கள் வாசிக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். இவ்வளவு திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க உனக்கு பாரமாக இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு ஓடுன்னு சொல்றார். எஸ், கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அந்த விசுவாசப்பட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? விசுவாசத்தினாலே 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 விசுவாசம் அவங்களுடைய வாழ்க்கையிலே, பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தது. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர். எவரையெல்லாம் வாசிக்கிற உண்மை உள்ளவர், இதில் வல்லமை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமையான தேவன் என்று அவன் உள்ளோ நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். மற்றவங்க விசுவாசத்தை காட்டின, அதை சொல்கிறேன் இல்லையா? எல்லாரும் விசுவாசிகள் தானே இல்லையா? ரட்சிக்கப்பட்டு பாவத்துக்கு இல்லையா? ஆமாம், பாவத்தை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசத்தில் எப்படி ஆகணும்? வல்லவனாக மாறணும். விசுவாசத்தில் விருத்தி அடையணும், விசுவாசத்தில் வளரணும். அந்த ஆரம்ப கட்டத்திலே இருக்கக்கூடாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. இதையும் தேவன் சொன்னதை இதையும் பெறுவதற்கு முன்பதாக பெற்றுக்கொண்டதாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியங்களை பாருங்கள். என் குடும்பம் இப்படி இருக்கும், என் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, இதெல்லாம் தரிசனத்தில் கொண்டு வாங்க. என் ஆண்டவர் இப்படி செய்வார் நினச்சி பாருங்கள். அந்த தரிசனத்தில் கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதே மாதிரி கர்த்தர் நடத்துவார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என்னத்தை நடக்க போகுது? என்ன ஒரு நாளும் ஜெபம் பண்ணியாச்சு, என்னத்தை நடக்க போகுது? அப்படி சலிப்பு வரவே கூட. வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் சலிப்பு வந்துடக்கூடாது. நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்க என்னத்தை நடக்க போகுது, எது நடக்கும், அதான் மேற்கொண்டு போட்டு அதான் பயங்கரமாக தெரியுது. நான் அன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் இல்லையா? அந்த திரி எறிகிறது நல்ல ஒரு காரியம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. சத்துருடைய திரி என்ன செய்யும்? அது பிரகாசமாக தான் எரியும், அது அணைவதற்கு. ஆனால் நம்முடைய திரி அப்படி அல்ல. தேவன் மங்கேறி திரியை அணைக்காத தேவன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் அடுத்ததை பார்க்காதீங்க. அது பெருசாக தெரியும், நம்மளை மேற்கொள்கிற மாதிரி தெரியும். அது பெருசாக தெரியும், நம்ம கண்களுக்கு பெருசாக தெரியும். பிரச்சனை பெருசாக தெரியும், அதை பார்க்காதீங்க. பிரச்சனையை மாற்றக்கூடிய இயேசுவை பாருங்கள், மாறிடும். அது எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசி, கர்த்தரை நம்புங்க. தேவன் மாற்றுவார், தேவன் மாற்றுவார். நல்ல ஒரு பிளாட்டில் படம் போட்டு
ஒரு வீட்டை கட்டி டாங்கி போட்டு ஜெபம் பண்ணுங்க, அதில் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் சிரிக்கிங்க. எத்தனை லட்சமாக நமக்கு கத்த தருவார் இல்லையா? அழைச்சலையா வெறும் 7,000க்கு அட்வான்ஸ் கொடுத்து இடம் முடிக்க முடியல. இப்போ இருக்குது இந்த கல்யாண மண்டபம். ஆரம்பத்தில் நான் அட்வான்ஸ் வச்சேன் அந்த இடத்துல 13,000க்கு இல்லையா? சென்டே 13,000 தான். 33-34 வேலை முடிஞ்சிடும். அதில் தோற்று போயிட்டோம். அப்புறம் இந்த டவர் இடம் சென்ட் 10,000 ரூபாய் மேலே டவர் போகுது. ரொம்ப வேதனைப்பட்டேன். பத்திரம் அடித்து வேஸ்ட் ஆகிட்டு. 3,000 ரூபாய்க்கு பத்திரம் அடிச்சு 2,750 ரூபா பத்திரம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த அம்மா கையெழுத்து போடாமன்னுட்டாங்க. மொத்தமாக முடிக்கணுன்ட்டாங்க 5 சென்ட். இப்போ நினச்சி பார்ப்பேன் அந்த டவரை பார்த்து, இதில் எப்படி சபை கட்ட முடியும்? மின்னல் அடித்தா அந்த இண்டேஷன் ஆகும் இல்லையா பில்டிங்கில். இப்போ மேலே சீட்டு போட்டு படுத்துருக்கேன், அவங்க போட முடியாது. கத்த எல்லாமே நன்மைக்கு தான் செஞ்சேன். கத்தமாக ஆமை சொல்லலை இல்லையா? 10,000, 7,000, 13,000 அதெல்லாம் முடிக்க 26,000க்கு முடித்தோம் இல்லையா? 26,000 சென்ட். ஆனால் தேவன் இன்னைக்கு எங்கேயோ போய்ட்டு இல்லை, செங்கல் போய்ட்டு தேவன் தர முடியும். ஒரு டிராயிங் போட்டு, வீடு இல்லாதவங்க நல்ல ஒரு படம் போட்டு, தெரிஞ்ச மாதிரி போடுங்க இல்லையா? நல்ல படம் போட்டு. ஆமாம், அது வாஸ்துலாம் பார்த்து போடாதீங்க, நடக்காது. வாஸ்து பார்க்காம, ராசி பார்க்காம ஒரு படம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கத்திருப்ப எல்லாம் வீட்டை தருவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லோரும் முறைச்சி பாக்கி அலையில சொல்லலூயா. நான் அப்படி தான் போட்டேன். கேவிக்கு நிற்கும்போது ஒரு படம் போட்டேன். அந்த டாங்கி இங்கேயும் மறைச்சி காங்கல் மேலே இருக்கோ எடுத்துத்தான் ஒரு படத்தை போட்டு செட்டு போடுற மாதிரி. ஆமாம், ரொம்ப பிச்சைக்காரத்தனமாக செட்டு போட்டு ஒரு பாம்போல் ஒரு லைட்டோடு நிற்கும். இப்படி முன்னால் கம்பியில் லைட்டு அப்படி போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அதே மாதிரி தான் கொடுத்தாரு. நீ செட்டு போட்டு ஒரு பைப் ஒன்று ரேக்லாண்ட் சார் வீட்டிலேருந்து ஒரு பைப்பை தூக்கிட்டு வந்தேன். அதை வெட்டி பெயிண்ட் அடித்து ஒரு டீப் லைட்டை மாட்டி நான் தான் மாட்டினேன். முன்னால் பாம்போல் நிற்கும். நம்ம தெருவில் செந்திருக்கணி அவங்களாம் தெரியும் இல்லையா? இந்த தெருவில் உள்ளவங்களுக்கு தெரியும், பழைய ஆட்களுக்கு. பாஸ்டர் பாம்போல் ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு. ஒரு லைட்டு விடிய ஏறி அதையும் ஒருத்தன் உடச்சி போட்டு போயிட்டான் பிரச்சனையில். லைட்டு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ தான் பார்த்தேன், பண்ண ஜெபம் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம். செட்டு போடுற மாதிரியே கனவு படம் போட்டு ஜெபம் பண்ணேன். செட்டு தான் அடுத்து தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அல்லேலூயா. அந்த நான் அப்புறம் நினச்சி, எனக்கு முதல்ல நினப்பு வரல. செட்டு போடும்போது நினப்பு வரல, அந்த லைட்டு வைக்கும்போது நினப்பு வரல. நானே போட்டது செட்டு, அந்த லைட்டில் நானே மாட்டினது. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், நம்ம போட்ட அந்த படம் கரெக்டாக இருக்குது. ஆண்டவர் இதுதானே கேட்ட வச்சுக்க போ. அந்த ட்ராயிங்கில் வச்சுருக்கேன். காணிக்கை பட்டிகளை வச்சுருப்பேன். பெருசாக போட்ட பெருசாக போட்டிருந்தோம்னா பெருசாக கிடச்சிருக்கும். சரி, அன்னைக்கு இடங்கிறது பிரச்சனை. இடங்கிறது பெரிய காரியம். அன்னைக்கு இடம் சொந்த இடம் இல்லாமல் அநேக ஆட்கள் சபையிட்டு போயிட்டாங்க. அற்புதம் நடக்கும் போயிடுவாங்க. நாங்கள் ஒரு பெரிய சபைக்கு போகிறோம், இது என்றைக்கும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. செட்டு போட்டிருக்காங்க, என்றைக்கும் போயிடுவாங்க இவங்க. அப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. சொந்த இடம் கண்டிப்பாக வேணும். ஒரு செட்டாவது போட்டுடலாம் அப்படிங்கிறது தான். சொந்த இடம் தந்தான் தேவன் நல்லவர். அதனால் நீங்கள் போடுறது பெருசாக போட்டு ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நல்ல ஒரு வீட்டை தருவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் ராசி பார்க்காம, வாஸ்து பார்க்காம, எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்காம அறிவு கெட்ட பிரகாரம் ஆண்டவரேன்னு சொல்லி போட்டு ஜெபம் பண்ணுங்க. வீடு இல்லாதவர்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை தருவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் எதிர்பார்க்காம சொல்கிறேன். சில நேரத்தில் எதிர்பார்க்காம வார்த்தை சொன்னால் நடந்துடும் இல்லையா? ஆமாம், கல்லா விட்டு அது வீடு பிரச்சனை எதிர்பார்க்காம தான் சொன்னேன். ஆமாம், சில காரியத்தை சோபி அவங்கள்ட்ட சொன்னேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஞானசூல வீடு பிரதேசத்தில் ஒரு பாப்பா அந்த பாம்போவில் உட்காந்துருந்தா, ஆண்டவனுக்கு இந்த வருஷம் பெரிய காரியம் செஞ்சிருவாருன்னு இல்லையா? நாங்களாக தான் கூப்பிட்டு கேட்டோம் இல்லையா? ஆண்டவர் பெரிய காரியத்தை கற்று செஞ்சேன். இப்போ 2 குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாப்பாவுக்கு. எதிர்பார்க்காம ஆண்டவர் வார்த்தை தருவார். எங்கள் பிள்ளைகள் சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஆண்டு சொன்னால் சொல்லிடுவேன் இல்லையா? நானாக சொல்லி ஜெபம்ன்றது வேற, திடீர்னு சொல்லுவேன், எதிர்பார்க்காம சொல்லுவேன் டக்குன்னு. ஆண்டவர் அதை காரியத்தை வாக்கிய பண்ணிடுவார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அது தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். ஆமென் சொல்ல இல்லையா? மனப்பூர்வம் ஆசீர்வதிக்கிற இல்லைன்னு சொல்லலை. சில நேரங்களை எதிர்பார்க்காம சடக்குன்னு சொல்லுவேன்,
திரும்பி டக்குன்னு சொல்லிடுறேன், கண்டிச்சிருக்கிறேன், சடக்குன்னு கண்டிச்சிருவேன். அது தேவன் அந்த மாதிரி சொன்னால் தான் செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். தேவன் நல்லவன். ஆமீன் சொல்ல. அல்லேலூயா. இன்றைக்கி அதை செய்யுங்க. அடுத்த வருஷம் நம்ம ரிப்பன் வெட்டி பால் காய்ச்சணும் இல்லையா? ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம பிள்ளைகள் காரியத்தை நினைச்சு பாருங்க. அது நடக்காது அப்படி சொல்லாதீங்க, நடக்காது, அது ஒப்பேறாது, அது அப்படி போயிடும் இப்போ அப்படி சொல்லவே சொல்லாது, நடக்கும். என் தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நல்லதாக பாருங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க, தரிசனத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு இப்படிலாம் செய்யணும்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் காரியம் இப்படி நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் காரியத்தை கர்த்தர் மையமாக நடத்தி கொடுப்பார். எல்லா சத்துரு வெக்கப்பட்டு போகத்தக்கதாக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். சரியாகன்னு சொல்லாதீங்க, அவன் படிக்கலை அப்படிதான் போவான்னு சொல்லாதீங்க. தேவன் அவனுக்கு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். படித்தவங்க தான் நான் சொல்லலை, சூழ்நிலை நிமித்தமாய் படிக்காமல் போயிடலாம். தேவன் அவனுக்கு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் ரவுடியாக இருந்து வந்தவங்க ஊழியக்காரங்க, அவங்க சாட்சியெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார், அற்புதங்களை செய்கிறார். சபைகள் கட்டப்படுகிற, ஜனங்கள் கட்டப்படுறாங்க. தேவன் யாரையும் மேன்மைப்படுத்த முடியும், யாரையும் புறந்தள்ள முடியாது. இது ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்னைக்கு எதையுமே உதவாதுன்னு சொல்கிறோமோ தேவன் அதைத்தான் கையில் எடுப்பார். நம்ம புறக்கணிக்கிறதை தேவன் கையில் எடுப்பார். தேவன் அதை பயன்படுத்துவார், அதை உயர்த்தி காட்டுவார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லை தேவன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். அதுதான் தேவன். அல்லேலூயா. எது ஆகாதுன்னு தள்ளி தள்ளி புரோஜனப்படாது, இதை ஒப்பேற மாட்டான், இதை ஒப்பேறாது, தேவன் அதைத்தான் கையில் எடுப்பார். அதை கையில் எடுத்து தேவன் மகிமையாக உயர்த்துவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தேவன் நிச்சயமாக என்னை உயர்த்துவார் நம்புங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார் நம்புங்க. பிள்ளைகளை குறை சொல்லிகிட்டே இருக்காது. என் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். என் பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். என் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் தரிசனத்தில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவை விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது மட்டும்தான் சொல்லலை, எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். அவன் மூன்றாவது இயேசுவை விசுவாசித்தான். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன்னை உயர்த்தினது. உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினது. என் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் வீண் போகாது. இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அந்த குருடன் விசுவாசித்தான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன்னை குணமாக்கினது. நீ பார்வையடைவாய். உன் விசுவாசம் உன்னை உயர்த்தினது. விசுவாசம் அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான்காவதாக 43 வாசிப்போம். 43. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை தேவனை மகிமைப்படுத்தினான். நான்காவது, அவன் பார்வை அடைந்த மாத்திரத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். வீட்டை கட்டினவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். குடும்பத்தை கட்டினவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சபையை கட்டினவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். சபையை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறவர், இரக்கத்தின் தேவன். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு, நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமீன் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த
என்ன செஞ்சார்? விட்டுறவே கூடாது. ஆராதனை மறந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் ஒரு கடையை வைப்போம். அப்போ தான் ஒரு வேலைக்கு, நல்ல வேலைக்கு போவோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கணும், காரியங்கள்லாம் இருக்கும். திங்களம் வேலைக்கு போகணும் இல்லையா? அப்படி ஆயிரும். வேலைக்கு போனால் எல்லாம் பிஸி ஆயிரும். அப்படி அல்ல. எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆனால் தேவனை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தடையா இருக்கப்படாது. ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார், செழிப்பாக்குறார், நம்மளை பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார். ஆனால் அதுவே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. என்ன செய்ய? வாரத்தில் ஒரு நாள் லீவ், 6 நாள் வேலைக்கு போகிறேன் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். சிலவங்களுக்கு வேலையை நிர்பந்தங்கள் இருக்கிறது. வேலைக்கு போய் ஆகணும். இந்த சிஸ்டர்லாம் வேலைக்கு போய் ஆகணும். சில வேலைகள் அந்த ஷிஃப்ட் பிரகாரம் வேலை செஞ்சே ஆகணும் இல்லையா? ஆமாம். ஆட்கள் மாற்றி வர மாட்டாங்க. அந்த காரியத்தை அவங்க செஞ்சுதாகணும். அதில் அவங்களுக்கு தேவன் அதை அறிவார். ஆனால் நம்ம வீட்டில் இருந்து என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை ஆராதிக்காமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் சொல்கிறது தான், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் இன்னும் நன்மை செய்வார், தேவன் நம்மளை உயர்த்துவார். தேவன் கொடுக்கிற உயர்வே கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையாக இருந்துடக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கணும். 4வது, தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உடனே அவன் பார்வையடைந்து அவன் தேவனை ஆராதித்தான். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து. அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு போதும். 5வது, தேவனுக்கு பின் சென்றான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். 5வது, ஆண்டவரையே பின்பற்றினான். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றணும். அற்புதங்களை பெற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 5வது, அவரையே பின்பற்றணும். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். லூக்கா 5:11 சொல்ல முடியும். யோவான் 10:4 நம்ம சொல்ல முடியும். 21:22 யோவான் 21:22 சொல்ல முடியும். நீ என்னை பின்பற்றி வா. பேதுவை ஆண்டவர் சொன்னா, நீ என்னை பின்பற்றி வா. கர்மயம் உண்டாக. அல்லேலூயா. நீங்கள் என்னை பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன். நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க. ஆண்டவரை பின்பற்றி போகும் பொழுது நல்ல மேய்ச்சலை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றினால் நல்ல ஒரு மேய்ச்சலை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. வேறு எதையும் பின்பற்றிடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் அறிந்தவர்கள் எதையோ பின்பற்றுறாங்க. அப்படி அல்ல. ஆண்டவரை இயேசுவை பின்பற்றணும். இயேசு ஒருவரே தெய்வம். அவர் மாறாதவராக இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது, அந்த குருடன் பார்வடைந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவரை பின்பற்றினான். ஆண்டவரை வழி நடத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ முதலாவது, நாம் அதிகமாய் இரக்கத்தின் தேவனுக்காக இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் என்ன செய்யணும்? நாம் கூப்பிடணும். 2வது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். 3வது, அவரை விசுவாசிக்கணும். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, அவரை மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும், நன்றி செலுத்தணும். 5வது, அவரையே பின்பற்றணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரையே பின்பற்றுவேன், நான் அவரையே பின்பற்றுவேன். ஒரு மேய்ப்பன் நமக்கு முன்னால் போகும்போது எந்த தடையும் இருக்காது,
எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார், அவர் சீர்படுத்துவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசுவை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மேய்ச்சலை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஹல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். ஹல்லேலூயா. மிகவும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறக்கம் காட்டும் ஐயா. அவர் இறக்கத்தினால ஆசீர்வதிக்கிறவர். அவரை கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். தடைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனை இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். சொந்த இரட்சகராக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். 3வதாக விசுவாசித்தான். விசுவாசிக்கிறதுனால நமக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. 4வதாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். 5வது அவரையே பின்தொடர்ந்தான், அவரையே பின்பற்றணும். நாம் அந்த உலகத்தில் அவரையே பின்பற்றும் பொழுது இன்னும் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்லும் பொழுது இவைகளிலேயும் நீ பெரிதானவளை காண்பாய், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். உங்களுக்கு புரியும்படியான ஒரு வார்த்தை தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்துக்கு உதவி செய்யும். கானானிய ஸ்திரியும் இயேசுவை பின்பற்றினான். ஆண்டவரே என் மகளுக்கு உதவி செய்யும், என் பிள்ளைக்கு நீர் உதவி செய்யும். கர்த்தர் நிச்சயமாக இறக்கம் காட்டுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் தயவு காட்டுவார். பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இரக்கத்தின் தெய்வம் ஆண்டவராக இயேசு இரக்கமுள்ளவர். இரக்கத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவரே சொல்லி இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி அவரை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள்ளணும். 3வது விசுவாசிக்கணும். அற்புதங்களை பெற்ற பிறகு அவரை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். 5வது அவரையே பின்பற்றணும். தேவன் இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இன்னும் உங்கள் குடும்பத்தில் அவர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவர் போதுமானவர், அவர் கிருபை உள்ள தேவன். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா இன்னைக்கு நம்பிக்கையோட ஒரு தரிசனத்தில் கொண்டு வாங்க. ஆபிரகாம் அற்புதங்களை பெறுவதற்கு முன்பதாக அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். பெற்றுக்கொண்டதாக நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் அவனுக்கு அற்புதங்களை செய்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, தேவன் உங்களுக்கு நிறைய தரிசனங்களை கொடுத்துருக்கலாம், தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். இன்னும் நடக்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நடத்தி காட்டுவார். அது நடந்ததாகவே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவன் நாமத்தை மகிமைப்பட சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு பெரிய காரியத்தை செய்வார், என் குடும்பத்தில் செய்வார். நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரை செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோமாப்பா. நீங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லா வியாதிகள், பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்ன எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க.
ஆண்டவரே எல்லா தேவைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான பொருளாதார பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எதிர்பார்க்கிற வேலை வருமானத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானம் மனநிறைவு உண்டாகட்டும். ஆண்டவரே குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.